வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற சொல்லை கேட்டால் கலங்கும் என்பதற் போல வரக்கூடிய 1ஆம் தேதி 2வது மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அடியார்களால் தைப்பூச பெருவிழாவானது முருகப்பெருமானுக்கு மிகவும் விமரிசையாக கொண்டாடப்பட இருக்கின்றது. முருகப்பெருமான் பார்த்தோம் அப்படின்னா அன்னை பராசக்தியிடமிருந்து ஞானவேல் பெற்ற தினமாகவும் கோபித்து கொண்டு பராசக்தியிடமும் சிவபெருமானும் கோபித்து கொண்டு வந்து அமர்ந்த ஆண்டியின் கோலமுற்று அமர்ந்த மலை தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த பழனிமலை. அந்த பழனிமலையிலே இந்த தைப்பூச தினமானது மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. மக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கு காலையிலே தைப்பூச தினத்தன்று காலையிலே எழுந்து அன்றாட கடமைகளை முடித்துவிட்டு வீட்டிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கோ அல்லது உருவ சிலைக்கோ அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து பூஜைகள்லாம் செய்து முடித்துவிட்டு அருகிலே இருக்கக்கூடிய ஆலயங்கள் செய்து பால் குடம் எடுப்பவர்கள் பால் குடம் எடுத்து காவடி எடுப்பவர்கள் காவடி எடுத்து வழிபாடுகளை மேற்கொண்டு அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அந்த விரதத்தை முடிப்பது என்பது ஐதீகம். அதனாலே அன்றைய தினம் அனைத்து பக்த மேன்பர்களும் அருகிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று அவர் எப்படி அன்னை பராசக்தியிடமிருந்து ஞான வேலை ஞானமாக பெற்றாரோ நாமும் அவரிடமிருந்து அந்த ஞானத்தையும் மற்ற அனைத்து செல்வங்களையும் செல்வ வளத்தையும் மன தூய்மையும் பெறுவோம் என்று நம்மளுடைய முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.